வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம். ஆமென். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வோம். அழைப்போமா, இணைப்போம் பாஸ்டரை. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலகோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காணாமலா இருக்கின்றோம், எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்திலே இருந்து அந்த செழிப்பை அல்லது ஆசீர்வாதத்தை நாங்கள் அந்த மெய்த்தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எங்களை விருத்தியாகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நாங்கள் உலக மக்கள் செய்கிற வியாபாரங்களைப் போல, உலக மக்கள் செய்கிற காரியங்களைப் போல நாங்கள் பணத்தை சேர்த்துக் கொள்வதில்லை. தேவைகளை எங்களுடைய எல்லா தேவைகளை நீர் சந்திக்கிறவராக இருக்கிறீர். பரலோகத்தில் இருந்து நீர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறீர். இந்த உலகத்தின் சொந்தக்காரராக நீர்தான் இருக்கிறீர். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. நீர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர்கள், உருவாக்கினவர். சூரியன், சந்திரன் தொடக்கம் மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின ஒன்றான மெய்த்தேவனிடத்தில இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் தங்குவதாக. உம்முடைய கர்த்தரின் ஆசீர்வாதம் மறுவதை கேட்க போகிற ஒவ்வொருவரோடும் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் நம்முடைய வசனத்தின்படி அமைய நீர் என்னோடு இருந்து பேசுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். எங்களை தேவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் அதை எங்களுடைய உலக பிரகாரமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள், இதை செய்ய வேண்டியவைகளை நாங்கள் செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தங்குகிறது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் எங்களுடைய தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதத்துல நாங்கள் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்களுடைய தேவன் தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறார், தன்னுடைய வேதத்தை, கர்த்தருடைய வேதத்தை தியானித்து இரவும் பகலும் தியானித்து அவருடைய கட்டளைகளின் படி நடக்கும் பொழுது எங்களுடைய அத்தனை தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 6:33 சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யத்தையும் எங்களுடைய தேவனுடைய நீதியை தேடுங்கள், உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் உலக மக்களிடத்துல போய் பணத்தை கடன் வாங்க கூடாது. தேவன் சொல்லுகிறார், கடன் நீ வாங்காய், கடன் நீ கொடுப்பாய் என்று. தேவனுடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அவர்கள் ஐஸ்வர்யத்தை தருகிறவர்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் அவர் வேதனையை, ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது அவர் வேதனையை தருவதில்லை. இப்ப வேதனையை தருகிறவன் ஒருவன் இருக்கிறான்.
பாருங்கள், இன்றைக்கு உலக மக்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்கும். எங்களுடைய தேவன் தருகிற ஐஸ்வர்யத்துல வேதனையை தர மாட்டார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு உலக மக்கள், நாங்கள் சங்கீதம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு சந்தோஷத்துல இருப்பார்கள். எப்பொழுது என்றால், அவருடைய அவருடைய திராட்சை ரசம் கனிகள் திராட்சை ரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் எங்களுடைய இதயத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தேவனை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்விலையும் அதிக சந்தோஷத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாங்கள் எப்பொழுதும் எங்களோட தேவன் கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத, பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கிறிஸ்தவர்கள் கூட பண ஆசையில ஓடுகிறார்கள். அது தவறு என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:9, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். பாருங்கள், இந்த இச்சைகள் வரும் பொழுது அது பிசாசிடத்திலே இருந்து வருகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பண ஆசை மனிதனுக்கு வரும் பொழுது இப்படியான இச்சைகள் வருகிறது. தேவனங்களுக்கு எச்சரிக்கிறார். கடைசி நாட்களில் மனுஷர் பணப்பிரியர், தற்பிரியர், சுகபோக பிரியர், இப்படியான பாவங்கள் நிறைந்து நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த கடைசி காலத்திலே நடக்கும் என்று எங்களுக்கு எச்சரிக்கிறார். பண ஆசைதான் கூடாது. தேவையான பணத்தை தேவன் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். 1 மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாங்களே பாருங்கள், ஒரு பிரச்சனையாக அவர்களுடைய வாழ்விலே சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பண ஆசையால் தங்களுக்கு தீமையை வருவித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கு பிரியமாக நடந்த மனிதர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு பஞ்சம் வருகிறது. நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்கள், இப்படியான தேவன் தான். ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு நடந்தான். இப்படியாக ஈசாக்கு சொல்லுகிறார், யாக்கோபுக்கு கீழ்ப்படிந்தது ஒன்றான மெய்த்தேவனுக்கு நாங்களும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது
எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க, இந்த பஞ்ச தேசத்துல ஈசாக்கு விதைக்கிறான். அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். இப்படியாக யோசேப்பை உயர்த்தி அந்த தேசத்துல ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தை எல்லா மக்களும் யோசேப்பிடத்துல வந்து தானியம் கொள்ளும்படி அந்த பஞ்ச காலத்துல தேவன் தரிசனத்தை கொடுத்து உயர்த்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். தேவன் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும் நாங்கள் ஈசாக்கை பார்க்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யவனாக தேவன் ஊழியத்துக்கு நாங்கள் ஊழியத்தை பெருக்கி கொண்டு போகும் பொழுது தேவன் எங்களையும் விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யாக்கோபையும் தேவன் ஆசீர்வதித்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலேயும் இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். மறுபடியாக தாவீதை பார்க்கும் பொழுது தாவீதும் தேவனுக்கு பிரியமான இருதயம் உள்ளவனாக அவன் இருந்ததன் நிமித்தம் தேவனும் அவனோடு கூட இருந்து ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். இப்படியாக விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை உலகம் சொல்லுகிற வழியில நாங்கள் வாழக்கூடாது. எங்களுக்குரிய சட்ட புத்தகமாகிய வேதாகமத்தின் படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களோடு கூட இருந்து எங்களை விருத்தி அடைய செய்கிற தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். நாங்கள் சாலோமோனை பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலேயும் தேவன் சாலோமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் ஞானத்தை கொடுத்தார். மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை கொடுத்தார். பாருங்கள், அவன் ஞானத்தை கேட்டதன் நிமித்தமாக ஐஸ்வர்யத்தை, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, மனோவிருத்தியை கொடுத்து, அந்த கிழக்கத்திய புத்திரனுடைய ஞானத்தில சாலோமோனின் ஞானம் பெரிதாக எல்லா மக்களும் அவரிடத்துல ஞானத்தை கேட்க வருவார்கள். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலேயும் சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலோமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. பாருங்கள், தேவனுடைய ஞானம், தேவனுடைய வசனம் அது சிறந்ததாக இருக்கிறது. பாருங்கள், இதைத்தான் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வேதாகமத்தில நீங்கள் இன்றைக்கு குரானையும் வேதாகமத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீர்களாக இருந்தால், வேதாகமத்தில ஒரு தவறு நடக்கும் பொழுது, ஒரு விபச்சாரம் நடக்கும் பொழுது 2 சாட்சிகள்
இருந்தால் போதும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வசனமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த குர்ஆனில் சொல்லப்படுகிறது 4 சாட்சிகள். ஒரு பெண் விசாரணை செய்யும் பொழுது 4 சாட்சிகள் வேண்டும். அது பாசிபிளே பிராக்டிக்கலாக இருக்காது. தேவன் இப்படித்தான் வேதாகமத்தில ஞானம், இந்த உலகத்துக்கும் அது தேவையான ஞானமாக தேவன் கொடுப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். பாருங்கள், தவறு செய்து, பொய் செய்து, கள்ளத்தராசு செய்து, மனிதர்களை ஏமாற்றி நீங்கள் சேர்க்கிற பணங்கள் எல்லாம் உங்களுடைய பொத்தலான பைகளில் போகும். வஞ்சனையாக நாங்கள் பணத்தை சேகரிக்க கூடாது, தேடக்கூடாது. அது குறைந்து போகும். கைப்பாடாய் நீங்கள் வேலை செய்து தேவனுடைய தேவன் பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய ஆவியை பெற்றால் அந்த ஆவி ஒரு பலத்தை தருகிறது. அது நன்மை செய்கிற பலத்தை தருகிறது. பாருங்கள், சங்கீதம் 51வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நிலைவரமான ஆவியை தாவீதிடத்திலே இந்த நிலைவரும் ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதே என்று கேட்கிறார். பாருங்கள், இப்படியாக பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதையும். அந்த உற்சாகமான ஆவியை தேவனிடத்தில் நாங்கள் ஜெபித்து துதிக்கும் பொழுது எங்களுக்கு உற்சாகமான ஆவி கிடைக்கிறது, நிலைவரமான ஆவி கிடைக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறவராக இருக்கிறார். அதனால் அவருடைய பலத்தில நாங்கள் எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய ஞானத்தை, புத்தியை, அறிவை தேவனுடைய வசனத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து பெற்று நாங்கள் செய்யும் பொழுது எங்களை விருத்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த குடிகள் பாவம் செய்தால் பாருங்கள், தேவன் சில வேளைகளில நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்வித்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுவார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து பாவத்தில பொல்லாப்பு செய்யும் பொழுது அந்த தேசத்துக்கு நஷ்டம் வரும், கஷ்டம் வரும். பாருங்கள், சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாகவும் மாற்றுகிறார். பொல்லாப்பு செய்யும் பொழுது, அந்த மனிதர்கள் தீமைகளை செய்யும் பொழுது தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் தான் மனதுருக்கமுள்ள தேவன் தான். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த உள்ளவராக அவர் இருக்கிறார். தீமை அவருக்கு பிரியமில்லை. நீதியாக, நேர்மையாக, உண்மையாக வாழுகிற, வசனத்தின்படி வாழுகிறவர் மேல எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, பெரு நெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்பும் பொழுதுதான் எங்களுக்கு செழிப்பை அவர் தருகிறார். எங்களுடைய தேவைக்கு வேண்டுவதற்கு மேலதிகமான ஆசீர்வாதத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்து மக்கள் ஐஸ்வர்யம் வரும் பொழுது அவர்கள் பொறாமைப்படுவார்கள். ஈசாக்கு துறவு வெட்டும் பொழுது பாருங்கள், தண்ணீர் வந்த பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அந்த துறவை பறித்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் அந்த துறவை அவர்களுக்கு கொடுத்து விட்டு திரும்பவும் தேவன் அவர்களை தேவன் ஈசாக்கை, ஆபிரகாமை இப்படியாக ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் எங்களை இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாகிய எங்களையும் எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை அவர் எங்களுக்கும் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனமுதாரரும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அவர் உண்மையுள்ள தேவன். அந்த வசனத்துக்கு வணங்குறவனைத்தான் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில பார்க்கும் பொழுது, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். நீதிமானாக நாங்கள் வாழும் பொழுது, நாங்கள் அப்பாவிகளாக இருந்தோம்,
அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல வரும் பொழுது அவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து, உங்களுடைய பாவங்களை என்னை கழுவும், நீர் சிலுவையை சிந்தி அந்த வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவும் என்று நீங்கள் உள்ளான இருதயத்திலிருந்து அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் கழுவி அவர் சந்திரன் உள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானங்களை நீதிமானாக மாற்றி உங்கள் மிகுந்த சமாதானத்தை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஒரு கர்த்தருடைய வார்த்தையை தான் நாங்கள் கேட்க வேண்டும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்திர வழியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினோருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல், பாருங்கள், இப்படியாக பாருங்கள், தேவன் அவர் அந்த வனாந்திரத்தால் நடத்தி கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு ஊடாக நடத்தினால் அந்த தேசங்களுக்கு ஊடாக அவர்கள் யுத்தத்தை சந்திக்க வேண்டும் வரும். பாருங்கள், பொல்லாதவர்கள் அந்த நதிக்கு அப்புறத்துல இருந்தவர்கள் இப்படியாக அவர்கள் அந்த வனாந்திர வழியாக நடத்தும் பொழுது யுத்தத்தை இயன்ற அளவு குறைத்து கொண்டு அந்த கானான் தேசத்துக்கு போய் சேர முடியுமே. இப்படியாக அவருடைய எல்லாவற்றிலையும் அவர் தேவன் நீதியாக நேர்மையாக செய்கிறவராக ஞானமாக செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக அவர்கள் கானான் தேசத்துக்கு போன பின்பு மாயையை பின்பற்றினது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தது. பாருங்கள், சிலர் பேர் ஏழைகளாக வாழும் பொழுது இலங்கை இந்தியா தேசத்தில் ஏழைகளாக இருப்பார். எல்லோருமே ஒரு மீடிய இதுல அல்லது ஏழைகளாக இலங்கை இந்தியா தேசத்திலே இருந்தோம். ஆனால் வெளிநாடுகளுக்கு வரும் பொழுது இந்த பணம் பொருள் வரும் பொழுது பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு உலக மக்கள் தங்களுடைய தெய்வங்களையும் அந்த தேசங்களில் இருந்த கிறிஸ்டியன் கர்தேசுக்கு கொண்டு கொண்டார்கள். வீணான மாயைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், இப்படியாகத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது வறுமையில் இருந்தார்கள். அந்த கானான் தேசத்துக்கு தேவன் அழைத்து சென்ற பின்பு பணத்தை, அந்த தேசம் பணம் கொடுக்கிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அவர்கள் அந்த தேசத்தில அவர்கள் வாழ்ந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்த அந்த தெய்வங்களை அவர்கள் பின்பற்ற வெளிக்கொண்டு விட்டார்கள். பாருங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அந்த ஒன்றான மெய்த்தவன் இன்றைக்கு இந்த மரங்களில் இருக்கிறவர்களுக்கு வீணான மாயைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்படித்தான் தேவன் உங்களை கேட்கிறார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயைகளை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? அவர்கள் தேவன், அந்த மெய்த்தேவன், ஒரு அநியாயம் கூட செய்யாதவர். உங்களை வஞ்சித்து அந்த திருடனாக பிசாசாக திருடுறது, கொல்லுறது, அழிக்கிற வேலைகளுக்கூடாக உங்களுக்கு பணத்தை சம்பாதித்து தருகிறவன் தான். புத்தலான பைகளில போட சம்பாதித்து தருகிறவன் தான் பிசாசாக இருக்கிறார். என்னிடத்திலே என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? நீங்கள் வேதாகமத்தை அறிந்து பார்த்தீர்களாக இருந்தால், தியானித்து பார்த்தீர்களாக இருந்தால், எங்களுடைய ஒன்றான மெய்த்தவரிடத்துல இயேசுவிடத்துல ஒரு அநியாயம் கூட இல்லை. நாங்கள் தான் பாவம் செய்தோம். மனுக்குலம் ஆதாமின் சந்ததியாகிய நாங்கள் எல்லோருமே பாவம் செய்தோம். பாருங்கள், தேவன் தன்னுடைய குமாரனை எங்களுக்காக அனுப்பி அவரை ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி இன்றைக்கு எங்களை மகனாக மகளாக ஒரு அநியாயம் கூட செய்யாதவர் தான் எங்களுடைய தேவன். ஒரு அநியாயம் கூட எந்த மக்களுக்கும் இஸ்ரவேலில இருந்த ஒரு மக்களுக்கு நன்மையை மட்டும் செய்த இயேசுதான். பாருங்கள், இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக அவர் மதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். 33 வயசுல
இந்த மனுக்குலம் மனம் திரும்ப வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தவரை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் எல்லாம் வாழ பிறந்தோம். வாழ்ந்து இவ்வளவு காலம் வாழுகிற வாழ்வைத்தான் நோக்கி பார்த்திருக்கிறோம். இப்படியான யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று கேட்கக்கூடியவர் இயேசு. உண்மை நாங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. நாங்களும் பாவிகளாக இருந்தோம். இயேசு எங்களை படிப்படியாக பரிசுத்தமாக்கி இன்னும் பரிசுத்தமாக எங்களும் இன்னும் இயேசுவை போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக எங்களை மேலும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நாங்கள் எரேமியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அவர்கள் கானான் தேசத்துக்கு செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையை சாப்பிடும்படி நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். அந்த தேசம் தண்ணீர் குறைவில்லாத தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், திராட்சை குலைகள், உயரமான குலைகள், இப்படியான குறைவே இல்லாத தேசம். பள்ளத்தாக்கில் எப்பொழுது தண்ணீர் இரும்பு வட்டி எடுக்கக்கூடிய தேசம், அப்படிய சகல உலோகங்களுக்கு கிடைக்கக்கூடிய தேசம், அப்படியான தேசம் தன்னுடைய தேவனுடைய ஞானத்தின் மூலமாகத்தான் அவர் மக்களை அழைத்து சென்றார். ஆனால் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். பாருங்கள், தேவன் அழைத்து செல்வது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிப்படியாகத்தான் இந்த கானான் தேசத்துல அழைத்து சென்றார். ஆனால் அவர்கள் அந்த தேசத்துக்குள்ள பிரவேசித்த பின்பு அருவருப்பாக்கி தீட்டுப்படுத்துகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது தேவன் எரிச்சல் உள்ளவராக மாறுகிறார். ஆனாலும் அவர் இரக்கமுள்ள தேவன். நீங்கள் இந்தபடியான வீணாக மாயைகளை பின்பற்றினாலும் மீண்டுமாக இயேசுவிடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த மாயைகளை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், நீ மெய்யான தெய்வம் என்பதை எனக்கு காண்பியும். தரிசனத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக காண்பியும் என்று கேட்கும் பொழுது இயேசுடைய தரிசனத்துல வருவார், வார்த்தையாக பேசுவார், உங்களை மாற்றுவார், உங்களை சந்திப்பதற்காக கிறிஸ்தவ ஊழியர்களை அனுப்புவார். எனக்கு உண்மை அறிகிற அறிவுக்குரிய சபைகளை எனக்கு காண்பியும் என்று உள்ளான இருதயத்தில் இருந்து நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவனே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். பாருங்கள், மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவன் ஒன்றான மெய்த்தேவன். எரேமியா 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்படுகிறது, வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தக்கவர்கள் உண்டோ? நீங்க வணங்குற ஒரு தெய்வம் கூட மழையை வருஷிக்க இதை செய்கிறவர் கர்த்தராகிய நான் அல்லவா? இந்த உலகத்துல ஆசீர்வாதமாகிய மழையை கொடுக்கிறவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த தேவர்களாலும் மழையை வருஷிக்கப்பட முடியாது. பாருங்கள், எங்களுடைய தேவன் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, இந்த பிசாசுகள் ஏஞ்சல்ஸாக இருந்த பிசாசுகள் எல்லாம் தேவனிடத்தில் இருந்துதான் அனுமதியை பெற்றுக் கொள்ளுவங்களை சோதிப்பதற்காக. யோபுவை சோதிக்கும் பொழுது பிசாசு தேவனிடத்துல போய் அனுமதியை பெற்று யோபு சோதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு இறுதி வரைக்கும் உத்தமத்துல இருந்ததன் நிமித்தம் அவனை இரட்டத்தனியாக ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவாதி தேவன். அவர் இயேசுதான் மீண்டுமாக வந்து இந்த எங்களை ஜட்ஜ்மெண்ட் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு
முதல் தரம் வரும் பொழுது மனுக்குலத்தின் பாவத்துக்காக அவர் இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக இரத்தம் சிந்த வந்தார். இனி வரும் பொழுது அவர் இரத்தம் சிந்த மாட்டார், ஜெயம் கொடுக்க வருகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். அவனுக்குரிய பலனை நீங்கள் பலத்தில வாழுகிறீர்களா, பாவத்தில வாழுகிறீர்களா, இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா? அவர் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தையோடு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி வந்துவிட்டால் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த உலகத்தை உருவாக்குற உங்களை படைத்த அந்த தேவன் சொல்கிறார், மனம் திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு அவர் அந்த பரலோக ராஜ்யத்தை, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தை தருவதற்காக அவர் அழைக்கிறார். அவர் யாரையும் போர்ஸ் பண்ணுவதில்லை. அவர் உங்களிடத்தில்தான் உரிமையை தந்திருக்கிறார். நீங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவரை தேட போகிறீர்களா, அல்லது நம்பிக்கிறவர்களை நம்பி அழிந்து போகிறீர்களா என்ற உரிமையை உங்களிடத்துல தந்திருக்கிறார். மனுக்குலத்திடத்துல நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அவரை தெரிந்து கொண்டோம். அவரோடு வாழுகிற பாக்கியத்தை நாங்கள் நித்தியமாக வாழுகிற வாழ்வை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவருடைய தேவனே உங்கள் மனுக்குலத்தின் மேல் அன்பு கூறுகிறார் என்றால், அவருடைய சாயலாக ஒரு ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் அந்த நரகத்தில வாழக்கூடாது, பிசாசிடத்தில வாழக்கூடாது. என்றால் மனுக்குலத்தை மட்டும்தான் தேவனுடைய சாயலாகவும் இயேசுவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். தூதர்களை தேவன் படைக்கவில்லை. தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீங்கள் தான் மதத்தை திணித்துக் கொண்டீர்கள், நீங்கள் தான் விக்கிரகத்தை உருவாக்கினீர்கள், நீங்கள் தான் இந்த பிசாசின் ஆவிகளை பின்பற்றுகிறீர்கள். ஆதலால அவர் மனம் திரும்பி உங்களிடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் பரலோகத்திலே இருந்து பாருங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவர் பரலோகத்திலே இருந்து மனுக்குலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். பாருங்கள், உங்களையும் அழைக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்திலே இருந்து மன்னிப்பு உண்டு, மனதுருக்கம் உண்டு, இரக்கம் உண்டு. அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அவரிடத்திலே இருந்து. நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பெலனை தாரும் தேவா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களுக்கு புதிய நாளிலும் புதிய கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளுக்குரிய அந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள, அந்த புது பலனை பெற்றுக்கொள்ள, வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் நிறைவாக, வறட்சி செழிப்பாக மாற அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்தில் அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன். அந்த எளிமையான நாடுகளிலே அந்த பொல்லாத
வழிகளில நடக்கிற மக்கள், விக்கிராராதனைகளை செய்கிற மக்கள் இப்படியாக வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அந்த வீணான மாயைகளை விட்டு அந்த ஒன்றான மெத்தவனாய் உம்மிடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய ஒவ்வொருடைய குறைவை நீ நிறைவாக்குற தேவனாக இருக்கிறீர். வறட்சிகளை செழிப்பாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். உமாக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளின்படி நடக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வறட்சிகள் குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இயேசுவை அறிகிற அறிவை அடைந்து நற்குணசாலிகளாக மாறி அந்த தேசங்களில் ஒரு எழுப்புதலை காண கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக அருமையானது ஒரு செய்தி, சத்தியத்தின் ஆழத்தை நம்ம கற்றுக் கொடுத்தீங்க. வெளிப்பாடுகளை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அதாவது ஒன்றான மெய்த்து ஒரு இடத்துல செழிப்பை காண முடியும். கர்த்தரை நம்புறவன் செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்திலும் அதனோடு வேதனையை கூட்டார் என்று சொல்லி நீதிமொழிகள் 10:22 சொல்லுகின்றது. அப்படியாக அவரிடத்துல நீதி உண்டு, ரட்சிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, விடுதலை உண்டு, செழிப்பு உண்டு. அப்படியாக அந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ராஜ்யத்தின் நீதியை தேடி என்று சொல்லி இந்த நாட்கள் அப்படியாக எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆசீர்வதித்த வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள் கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்